ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 16வது வசனம். 1 நாளாகமம் 22:16. பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ எழும்பி காரியத்தை நடப்பி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் நம்முடைய சபைக்கு, நமக்கு, உங்களுக்கு, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை, நீ எழும்பு காரியத்தை நடப்பி நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எழும்பி உன் காரியத்தை நீ நடப்பி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று தேவன் நமக்கு பிரத்யேகமாய் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையினுடைய பின்னணியத்தை நீங்கள் பார்க்கும்போது ஏற்கனவே கர்த்தர் தாவீதுக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருப்பார். என்ன வாக்கு தத்தம்? எப்பா, நீ ஆலயத்தை கட்ட நீ வாஞ்சிக்கிறாய், ஆனால் நீ கட்ட வேண்டாம், உன் குமாரனாகிய சாலமோன் என்ன செய்வார்? ஆலயத்தை கட்டுவார். ஸோ அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வாக்கு தத்தத்தை கொடுத்ததுக்கு பின்பதாக இந்த தாவீது இதே 22வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. சாலமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்திலே நினைத்திருந்தேன், ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான், சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பெயர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் எனக்கு குமாரனாயிருப்பான், நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன். இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்றார். அல்லேலூயா. இப்பொழுதும் என் குமாரனே, நீ பாக்கியவானாயிருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. அல்லேலூயா. ஏற்கனவே இந்த வாக்குத்தத்தம், இந்த வார்த்தைகள் தாவீதினுடைய நாட்களில் கொடுக்கப்பட்டாயிற்று. இப்போ இது சாலமோனுடைய நாட்களில் நடந்தாக வேண்டும். அப்போ சாலமோன் அதை ஒருவேளை அமைதி காத்திருக்கலாம், ஒருவேளை சாலமோனிடத்தில் அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள். அப்போ இந்த சாலமோனை மறு ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? தட்டி அவனை எழுப்புறார். அல்லேலூயா. சாலமோனே, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் என்ன செய்ய போறாரு? உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இதே வார்த்தையை தான் கர்த்தர் நமக்கு எப்படி கொடுக்கிறாருன்னா, இப்போ நீ எழும்பி முதல்ல உன் காரியங்களை நடப்பிக்க நீ ஆரம்பி, நான் உன் கூட இருக்கிறேன். அப்படின்னா அர்த்தம் என்ன? நீ என்ன காரியங்களில் நீ எழும்பி செயல்பட ஆரம்பிக்கிறாயோ அதில் நான் உன் கூட இருக்கிறேன். அதுதான் முக்கியம். அல்லேலூயா. அது ரொம்ப பெரிய விஷயம் தேவ பிள்ளைகளே. கர்த்தர் நம்ம கூட இருந்து ஒரு காரியத்தை துவக்கும் போது, அல்லேலூயா, அதுதான் வசனம் அருமையாக சொல்லலாம். நம்ம ஆரம்பத்தில் கூட படித்தோம், ஆரம்பம் அற்பமானாலும் அந்த காரியத்தினுடைய முடிவு அல்ல, போக போக அது சம்பூரணமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாய் சொல்லுகிற வாக்கியம் என்னவெனில், நீ எழும்பி உன் காரியத்தை நீ நடத்த ஆரம்பி, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு அநேக நேரங்களில் கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தும், கர்த்தர் நம்மோடு பேசி இருந்தும், நாம் எழும்புகிறதற்கும் நாம் செயல்படுகிறதற்கும் காரியத்தை நடத்துகிறதற்கும் சில நேரத்தில் அமைதி காக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ அமைதி காத்தது போதும். அல்லேலூயா. இனி நீ அமைதி காத்தது போதும், நீ எழும்பி உன் காரியத்தை நீ நடப்பிக்க ஆரம்பி, நான் உன் கூட இருக்கிறேன். அது போதும். தேவ பிள்ளைகள், அந்த வார்த்தை வந்துருச்சுன்னா நம்ம செயல்பட ஆரம்பிச்சணும். அல்லேலூயா. விட்டுறக்கூடாது. ஏன்னா கர்த்தரே நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன். அப்படின்னா அர்த்தம் என்ன? நீங்கள் எந்த காரியங்களெல்லாம் துவக்க ஆரம்பிக்கிறீர்களோ அங்கெல்லாம் கர்த்தர் கூட இருக்கிறாரு.
எவைகளெல்லாம் வேலைகள் நடந்தேற ஆரம்பிக்கிறது அப்பவும் கர்த்தர் கூட இருக்கிறாரு. நீங்கள் துவக்கின காரியத்தை முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது இதே உலக நண்பர்களாக இருக்கட்டும், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், யாருமே பக்கத்தில் கூட இருப்பாங்க. ஆரம்பிச்சு விட்டு 3 நாள் பின்னாடி இருப்பா, அதுக்கப்புறம் ஆளை காணாது, தேடினாலும் வர மாட்டாங்க. ஆனால் இயேசு அப்படி கிடையாது. அல்லேலூயா. ஆரம்பிக்கும் போது கூட இருக்கிறவர், முடித்து தீர்கிற வரைக்கும் நம்ம கூட இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நமக்கு இந்த வார்த்தை நமக்கு தேவையாக இருக்கிறது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்திருக்கிறபடியினாலே. நீங்கள் வாசித்து பாருங்களேன், யோசுவாவின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 2வது வசனம். யோசுவா 1:2. யோசுவாவின் புஸ்தகம். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். அல்லேலூயா. இங்க பாருங்க, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இதை யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஒன்றை கவனித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். மிகப்பெரிய ஊழியக்காரனாக இருக்கிற மோசே அவர் மரணித்து போகிறார். இப்போ அவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசுவா இருக்கிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களும் யோசுவாவும் ஸ்தம்பித்து நிற்கிறார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனமும் யோசுவாவும் ஸ்தம்பித்து நிற்கிறார். யோசுவா எப்படி ஸ்தம்பித்து நிற்கிறா? இத்தனை பெரிய கூட்டத்தை எப்படி நடத்த போறோம் என்கிற ஸ்தம்பிப்பு. இந்த ஜனங்கள் இவ்வளவு நாட்கள் நாங்கள் மோசேக்கு பின்பதாக இருந்தோம், இனி யார் எங்களை நடத்துவார்கள் என்கிற ஒரு ஏக்கம். திடீர்னு அந்த மனுஷன் அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தார், கானானுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி யோர்தானுக்கு இங்கிட்டே விட்டுட்டு போயிட்டார. அப்போ மொத்த ஜனமும் ஸ்தம்பித்து நிற்கிறது. இப்போ கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது, யோசுவாவே நீ என்ன செய்ய? அல்லேலூயா. மோசே மரித்து போனான். இப்பொழுது ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருங்க. முதல்ல நீ ஸ்தம்பித்து நிற்கிறவைகளிலிருந்து முதல்ல எழும்பு. நீ எழும்பி நீ என்ன செய்ய அப்படின்னா, இந்த யோர்தான கடை முதல்ல. அல்லேலூயா. நான் ஏனென்று சொன்னால், உன் தாசன், உன் தகப்பன், உன்னுடைய ஊழியக்காரன் அவனுக்கு கொடுத்த வாக்கின்படியே, அதே போல இந்த ஜனத்திற்கு நான் கொடுத்த வாக்கின்படியே கானானுக்குள் அழைத்து செல்லுகிறவர் நான். கொடுத்த வாக்கு தத்தம் ஏன்ட்ட இருந்தா வந்ததே தவிர மோசையின் இடத்தில் இருந்தால்ல. அல்லேலூயா. மோசே மரணித்து போகலாம், யோசுவா போகலாம், ஆனால் நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பேன். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒரு காரியத்தை கர்த்தர் துவக்க ஆரம்பித்தாரு அப்படின்னா, அல்லேலூயா, எப்படி அவர் கொண்டு போறாரு பாருங்க. உங்க கூட யாரு வராங்களோ இல்லையோ அது மேட்டர் கிடையாது ஆண்டவருக்கு. கூட நிற்கிறேன் என்று சொல்றவங்க ஒருவேளை பாதி வழியில் அவர்கள் காலமாகலாம், ஆனால் கிறிஸ்து கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல, நம்முடைய ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல சரியா கொண்டு சேர்ப்பார். அதான் சொல்றாரு, யோசுவாவே நீ ஸ்தம்பிச்சு நிற்காத, மோசே மரணித்து போயிட்டார் என்று நீ யோசிக்காதே, நீ எழுந்து நீயும் உன் ஜனங்களையும் ஆயத்தப்படுத்தி யோர்தானுக்கு நீ அங்கிட்டு போ, உனக்கான கானான் தேசம் அங்கு இருக்கிறது, நீ அதை சுதந்திரித்துக்கொள். அப்போ முதல் காரியம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்தம்பித்து இருக்கிறவைகளிலிருந்து கர்த்தர் எழும்ப செய்வார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாட்களில், வருகிற நாட்கள், ஆண்டவர் சொல்லுகிற வாக்கியம், எவைகளில் ஸ்தம்பித்து நிற்கிறாயோ, எவைகளில் ஸ்தம்பிக்கப்பட்டு நிற்கிறாயோ, அதில் ஆண்டவர் சொல்றாரு, அதிலிருந்து நான் உன்னை எழும்பும்படி செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நிச்சயமாய் நாம ஒரு வார்த்தையோடு திரும்பி செல்லலாம், ஆண்டவரே இது வரைக்கும் நான் ஸ்டக்காக இருக்கிறவைகளிலிருந்து கர்த்தர் என்னை எழும்ப பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை எழும்பும்படி செய்வார். ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு வசனத்தை வாசிங்கள, யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம். யோசுவா 7:10. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்பர விழுந்து கிடக்கிறது என்ன? ரெண்டாவது, ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய யோசுவாவை பார்த்து சொல்றாரு, யோசுவாவை நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? நீ எழுந்திரு. அவன் முகங்குப்புற விழுந்து கிடப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவன் தோற்று போய் இருக்கிறான். கிட்டத்தட்ட 26 to 30 லட்சம் ஜனங்கள் இஸ்ரவேல் கடந்து வருகிற போது
ஒரு சின்ன ஆயி பட்டணத்தை பிடிக்க முடியாமல் அவன் தோற்று போய் நிற்கிறான். யாரு? இந்த யோசுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் சில தோல்விகள் நம்மை முகங்குப்புற விழச் செய்கிறது. சில தோற்று போன காரியங்கள், நாம் மறுபடியும் எழும்ப முடியாத சூழ்நிலைகளில், மற்ற ஜனங்களை பார்க்க முடியாத சூழ்நிலைகளில் முகங்குப்புற விழுந்து கிடக்க தோணுகிறது. யோசுவாவும் அதே போலத்தான். ஆண்டவரே, நான் எதில் விட்டேன்னு தெரியல, ஆனால் நான் இப்போ தோற்று போயிட்டேனே. அல்லேலூயா. இன்னில் இருக்கிற ஜனங்கள் 36 பேரை வெட்டிட்டாங்களே, நான் என்ன செய்யிட்டேன் ஆண்டவரே? என் வாழ்க்கையில் தோல்வி, நான் இவைகளிலிருந்து எழும்ப முடியுமா இனி என்னை தெரியலை என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். ஆனால் அப்பா விடலை. அல்லேலூயா. யோசுவாவை, நான் உன்னை முகங்குப்புற விழுகிறதற்கு உன்னை நான் அழைக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. முகங்குப்புற விழுறதுக்கு நான் உன்னை அழைக்கல. அன்று சொல்றாரு, நீ உன் தோல்வியிலிருந்து எழும்பு. ரெண்டாவது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வாக்கியம் என்னன்னா, உன் தோல்வியிலிருந்து கர்த்தர் எழும்ப செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எவைகளெல்லாம் உங்களை தோற்கடிக்க பண்ணினதோ, எந்த விஷயங்கள் நீங்கள் எழும்பக்கூடாதபடி உங்களை தோற்கடிக்க பண்ணினார்களோ, இப்போ அப்பா சொல்றாரு, அவைகளிலிருந்து நான் உன்னை எழும்ப செய்வேன். அல்லேலூயா. அவைகளிலிருந்து நான் உன்னை எழும்ப செய்வேன். மறுபடியும் தோல்வியிலிருந்து நான் எழும்ப செய்வேன். யோசுவாவே, நீ முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது இல்லையா? பார்க்க நல்லா இல்லை எனக்கு. அல்லேலூயா. அதான் கர்த்தர் கேட்குறார். இல்லை அப்படியே விட்டுட்டு சரி யோசுவா போயிட்டு போகிறான்னு விடலை. அவர் தோற்று போனவன் தானே. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு எப்போதுமே ஜெயித்தவர்களோ, அல்லேலூயா, ஜெயம் கொண்டாடுகிறவர்களோ அல்ல, தோற்று போனவனை எடுத்து தான் கர்த்தர் ஜெயிக்கிறவனை மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் எல்லா நபர்களையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். தோற்று போனவன், புறக்கணிக்கப்பட்டவன், உதாசீனப்படுத்தப்பட்டவன், அல்லேலூயா, குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவனை தான் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, அப்படிப்பட்டவனை எடுத்து தான் கர்த்தர் பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. தேவன் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளதை வெட்கப்படுத்துகிறதற்கு. அல்லேலூயா. பலவீனமான நம்மளை, அல்லேலூயா, உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் இழிவானவைகளை, அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை, இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். எப்படி? இருக்கிறவைகளை அவமாக்கும்படிக்கு. உலகத்தில் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இங்கு யோசுவாவுக்கும் சொல்கிறாரு, யோசுவாவே, நீ தோற்று போயிட்டேன்னா உன்னை கைவிட்டு போகிறதுக்கு நான் வரலையா, உன் தோல்வியிலிருந்து ஜெயத்தை கொடுப்பதற்கு. கர்த்தர் மறுபடி சொல்கிறாரு, அல்லேலூயா, ஏன் தோற்று போன? யோசுவாட்ட கேட்குறார். உனக்கு தெரியுமா, நீ தோற்றுட்டேன்னு முகங்குப்புற விழுந்து கிடக்க, நீ அப்படி கிடக்கதல்ல, என்ன காரணத்தினால தோற்று போன? முதல்ல காரணத்தை கண்டுபிடி. இன்றைக்கி அநேக நேரங்களில் தோல்வின்னு ஓடுறோம், ஆனால் என்ன காரணங்கிறது தெரியல. என்ன காரணத்தினால நான் விழுந்து கிடக்கிறேன் என்பது தெரியல. அது தெரியாத வரைக்கும் நீங்கள் எழும்ப முடியாது தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. தேவன் எழும்ப செய்கிறதற்கு, தோல்வியிலிருந்து மீட்டு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நீ என்ன இதில் விழுந்து கிடக்கிற என்பது நீ தெரியாத வரைக்கும். ஆனால் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு 11வது வசனத்தில், யோசுவா பார்த்து, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். அவன் யோசிக்கிறான், யோசுவா, இஸ்ரவேலர் எங்கடா ஒன்றும் பாவம் செய்யலையே, நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. அப்படின்னா அர்த்தம் என்ன? தேவன் விரும்பாதவைகளை, அல்லேலூயா, தேவன் அவர்களுக்கு அருவருக்கிற காரியங்களை இந்த இஸ்ரவேல் கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் என்ன செஞ்சிட்டானா, எடுத்து தன் வீட்டோட கீழே தோண்டி வச்சுக்கிட்டான். அல்லேலூயா. அது கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். அதே 7வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம் அழகாய் சொல்லும் பாருங்க, பின்பகுதி, ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான், ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. அல்லேலூயா.
ஏன்னா இவர்கள் இதுக்கு முன்பதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எரிகோ பட்டணத்தை அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? எரிகோ பட்டணத்தை அவர்கள் ஜெயிச்சு வந்துட்டாங்க. ஆறாவது அதிகாரத்தில் ஜெயிச்சு வந்ததில் அங்கே இருக்கிற கொஞ்சம் காரியங்களை, சாபத்தீடானவைகளை, கர்த்தர் விரும்பாதவைகளை இந்த ஆகான் என்பவன் என்ன செஞ்சிட்டான்னா தான் கூடாரத்தில் வீட்டுக்குள்ளே தூக்கி வச்சுக்கிட்டான். கர்த்தர் சொல்லியிருப்பாரு அவனுக்குரிய எதெல்லாம் எடுக்கணும் எதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு. இவன் என்ன பண்ணிட்டான்? அதன் மீது தேவன் எதை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ, தேவன் எதை வேண்டான்னு சொன்னாரோ அதை எடுத்து தான் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டான். இப்போ கர்த்தருடைய கண்ணுக்கு தெரியாதுன்னு அவன் நினைச்சான். அவன் ஒருவனின் நிமித்தம் முழு இஸ்ரவேலும் தோற்று போய் நிற்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஒருவனின் நிமித்தம் முழு இஸ்ரவேலும். இங்க அதிகாரம் சொல்லுது 3வது வசனத்தை 2வது வசனத்தில் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா யோசுவா என்ன செய்கிறாருன்னா, ஆயி பட்டணத்துக்கு போங்கப்பா, ஆயி பட்டணத்தை சுற்றி பார்த்துட்டு வாங்க, எத்தனை பேரால் நம்ம அடிச்சிடலாம் அப்படின்ட்டுன்னு. ஆனால் அதை வேவு பார்த்துட்டு வந்த மனுஷர் யோசுவாட்ட வந்து சொல்கிறாங்க, ஏறக்குறைய 2000 இல்லை 3000 பேர் இருந்தால் போதும், அது நம்ம ஆயி பட்டணத்தை முறியடிச்சிடலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப சின்னவங்க தான். அப்போ யோசுவா சொல்கிறார் 2000 பேர் இருந்தால் போதுமா, 3000 பேர் இருந்தால் போதுமா, சரி ஓகே அப்படிங்கிற பிளானில் போகிறாங்க. தோற்று திரும்ப வர்றாங்க. அல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தேவன் விரும்பாதவைகள் உங்கள் இருதயத்திலேயோ கூடாரத்திலேயோ இருக்குமானால் நாம் தோல்வியை சந்திக்க வேண்டிய நிலைமை வரும். அல்லேலூயா. வசனம் தெளிவாக சொல்லுது, சாபத்தீடானவைகள் இஸ்ரவேலினுடைய கூடாரத்துக்குள்ளே இருக்குது. இவன் இங்கே சாபத்தினானதை இங்கே வச்சுட்டு இவன் யுத்தத்துக்கு போகிறான், தோற்று திரும்ப வரான். 6வது அதிகாரத்தில் மிகப்பெரிய எரிகோ கோட்டை, யுத்தமே இல்லாமல் அந்த முழு எரிகோ கோட்டையும் விழுந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதை செய்தவர்களும் இவர்கள் தான். ஆனால் இந்த 7வது அதிகாரத்தில் கொஞ்ச நபராய் இருக்கிற இவர்கள் ஒரு கொஞ்ச கூட்டமாக இருக்கிறதான ஆயி பட்டணத்தை ஜெயிக்க முடியாமல் தோற்று போகிறார்கள். ஆகவே இந்த தோல்வியின் வலி யோசுவாவுக்கு மிகப்பெரியதாக இருந்தது. அவன் தான் தோற்று விழுந்து கிடக்கிறான், முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். எப்படி ஆண்டவரே இது நடந்தது? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஜனம் சாபத்திட்டானதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டான்ப்பா. அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், மல அதை எடு. அப்புறம் அந்த ஆட்களை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு பின்பதாக நீங்கள் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 21வது வசனம் 7:21, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை 200 வெள்ளி சேக்கல் 50 சேக்கல் நிறைய ஒரு பொற்பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் விரும்பாதவைகளை அவன் எல்லாவற்றையும் எடுத்து தன்னுடைய வீட்டுக்கு கீழே ஆழப்படுத்தி வச்சிருக்கிறான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் இந்த சரீரம் என்கிற கூடாரத்துக்குள்ளாக சாபத்தீடானவைகளை உள்ள வச்சிருக்கிறோமா? அல்லேலூயா. தேவன் விரும்பாதவைகளை உள்ள வச்சிருக்கிறோமா? தேவன் அசுத்தமாய் நினைக்கிறவைகளை உள்ள வச்சிருக்கிறோமா? அதை எப்படி தோண்டி வச்சிருக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த இருதயம் என்கிற கூடாரத்துக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் நிச்சயமாய் நீங்கள் நானும் தோத்து போவோம். கர்த்தர் யோசுவாட்ட சொன்னார், முதல்ல அவனை பிடி, கண்டுபிடி, யாருன்னு கண்டுபிடி, எந்த கூடாரன்னு கண்டுபிடி. அவன் ஒவ்வொருத்தனையாக கண்டுபிடிச்சு கடைசியில் இவனை கண்டுபிடிச்சிட்டான். இவன்கிட்ட நைஸாக பேசுகிறான், எப்பா உண்மையை சொல்லியிருப்பா அவனு சொல்கிறான். கடைசியில் அவனை காலி பண்ணிடுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அதற்கு பின்பதாகத்தான் வசனம் நீங்கள் பாருங்கள் 22வது வசனத்தில் அதை யோசுவா ஆட்கள் அனுப்பி அதை பார்க்குறாரு, அதை கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவைகள் கூடாரத்தின் மத்தியில் இருந்து எடுத்து யோசுவானிடத்திலும் இஸ்ரேல் புத்திர எல்லாரிடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையும் பொற்பாலத்தையும் அவன் குமாரனையும் குமாரத்திகளையும் அவனுடைய ஆடு மாடு கழுதை அதுக்கப்புறம் அவன் கூடாரம் அவனுக்குள் யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவனை கொன்றார்கள். அல்லேலூயா. சாபத்தீடானவைகள் இருக்கிறவைகளை கண்டுபிடிச்சி கடைசியில் அவன் குடும்பத்தில் எதுவுமே கிடையாது. கர்த்தர் என்ன செஞ்சிட்டாருன்னா அவனை கல்லெறிஞ்சு கொள்ளும்படி முடிச்சிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளை ஒன்றை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள்,
நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த மாதத்தில் தோல்வியிலிருந்து எழும்ப பண்ண போகிறார். ஆமென், அல்லேலூயா. எதில் தோல்வின்னு பாருங்கள். ஜெபத்தில் தோல்வியா, வேதத்தில் தோல்வியா, பொருளாதாரத்தில் தோல்வியா, வேற என்னது, சரீரத்தில் தோல்வியா, இல்லை நான் செய்கிற காரியத்தில் தோல்வியா? எதில் தோல்வி இருக்கிறதோ அதை கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. அந்த தோல்விக்கு ஆன வேற எதுவும் சாபத்திடானது நம்ம உள்ளத்தில் இருக்கா, நம்ம கூடாரத்தில் இருக்கா, நம்ம வீட்டில் இருக்கா என்னங்கிறத பாருங்கள். அவைகள் இருக்குமானால் அவைகளை ரெக்டிஃபை பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தோல்வி நம்மை ஜெயமாய் மாற்றும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். கடைசியாக இன்னொன்றை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம். நியாயாதிபதிகள் 4:14. அப்பொழுது தெபொராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றான். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தினுடைய துவக்கத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக யார் எழும்புறான்னா, யாபின் என்கிற கானானியருடைய ராஜா. அல்லேலூயா. அவனுடைய சேனாதிபதியின் பெயர் சிசேரா. இந்த சிசேரா என்ன செய்கிறான்னா, தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை காலி பண்ணுறதற்காக அவன் பிளான் பண்ணுறான், இஸ்ரவேல் ஜனத்தை. ஆனால் அதற்கு முன்பதாக இங்கு தெபொராள் என்று சொல்லப்பட்ட இந்த தீர்க்கதரிசியானவள் என்ன செய்கிறா அப்படின்னா, வசனம் சொல்லுது, 7வது வசனம், நான் யாபீனின் 4வது வசனம், அக்காலத்திலே லபித்தோத்தின் மனைவியாகிய தெபொராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தாள். ஒரு பெண் தீர்க்கதரிசியாக இருந்து இஸ்ரவேல் ஜனத்தை நியாயம் விசாரிச்சுட்டு இருக்கிறா. அப்போ அவள் சொல்கிறா பாராக்கை நோக்கி, பாராக்கே நீ என்னோடு கூட 7வது வசனத்தில், நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனைகளையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்துக்கு வர இழுத்து அவனை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளை விடவில்லையா என்றாள். பாராக் என்கிற யுத்த புருஷனை பார்த்து இந்த தெபொராள் சொல்கிறா, தெபொராலே, இந்த பள்ளத்தாக்கில் கர்த்தர் அந்த சிசேராவினுடைய கூட்டம் எல்லாத்தையும் உன் கையில் தரப்போகிறாரு, நீ போய் அதை சுதந்திரித்து கொள்ளுன்னு சொன்னபோது இந்த பாராக்கு சொல்கிறான், அப்படி அல்ல, நீ என் கூட வந்தால் நான் செய்வேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தெபொராள் சொல்கிறா, எப்பா நான் உன் கூட வர்றது இருக்கட்டும், ஆனால் நீ சிசேராவை காலி பண்ண மாட்ட. இஸ்ரவேலுடைய அந்த வசனம் ஒரு அழகாக இருக்கும். அல்லேலூயா. பாருங்கள் 9வது வசனம், அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, சத்துருக்களை 3வது என்னது தெரியுமா? முதல் காரியம் சொன்னேன், ஸ்தம்பித்து இருப்பவர்களிலிருந்து கர்த்தர் எழும்பச் செய்வார். 2வது தோல்விகளிலிருந்து கர்த்தர் எழும்பச் செய்வார். 3வது சத்துருக்களை சிதறடிப்பதற்காக உங்களை எழும்பச் செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற சத்துருக்களை சிதறடிப்பதற்கு கர்த்தர் உங்களை எழும்ப செய்வார். ஆனால் கர்த்தர் சொல்லும் போது போயிருங்க. கர்த்தர் சொல்லும் போது, கர்த்தர் செயல்பட நினைக்கும் போது உடனே துரிதமாக செயல்படுங்களேன், அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த மேன்மை கிடைக்கும். அல்லேலூயா. இங்கே அவன் சொல்கிறான் பாராக்கு, எப்பா எனக்கு போகிறதுக்கு பையன், நீ கூட வந்தால் வரப்பா. அவள் தெபொராள் சொல்கிறா, அந்த மேன்மை உனக்கு கிடையாது, ஒரு பெண் கையில் நான் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு சத்துருக்களை கண்டா, மனுஷர்களை கண்டா என்ன எப்படி வந்துடுது? பயம் வந்துடுது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவ பிள்ளைகளே. மிஞ்சினா என்ன போகும்? உயிர் தானே போகும், போயிட்டு போகுது. அல்லேலூயா. கர்த்தர் அனுமதிச்சிருவார் அப்படி இல்லை, துணிந்து நிற்கலாம். கர்த்தர் எப்படி அனுமதிக்க முடியும்? சத்துருக்களை சிதறடிப்பதற்காகவே கர்த்தர் என்னை எழும்ப பண்ணியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், அவர்கள் எனக்கு விரோதமாய் செலுத்துகிற ஆயுதங்களாக இருக்கட்டும், போராடுகிற காரியங்களாக இருக்கட்டும், அது வாய்க்காமலே போகும். ஏன்னா அவர் என் கூட இருக்கிறார். வசனம் சொல்லுது, அவர் உன்னோடு புறப்படவில்லையா? பாராக்கே, கர்த்தர் உன்னோடு புறப்படவில்லையா? அல்லேலூயா. அதே போல கர்த்தர் தாவீது சாலமோனுக்கு சொல்லும் போதும், எழும்பி காரியத்தை நடப்பி, நான் உன் கூட இருக்கிறேன்.
யோசுவாவுக்கு சொல்லும்போது, நீ பலம் கொண்டு திடமனதாக இரு, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருக்கிறேன். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சத்துருக்களை சிதறடிப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். அல்லேலூயா. வாக்கு கொடுத்தவர் கொடுத்துட்டு பின்னாடி நிற்கிறவர் அல்ல. வார்த்தையை கொடுத்துட்டு சும்மா பின்னாடி நிற்கிறவர் அல்ல. அவர் உங்களுக்கு முன்பதாகவே சத்துருக்களை சிதறடிப்பதற்கு முன்பாகவே அவர் புறப்பட்டிருப்பார். தெய்வ பிள்ளைகளே, அல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க. இங்கு யாகேல் என்பவள், இங்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு? இஸ்ரவேலுக்கும் யாவின் அந்த சிசேராவினுடைய கூட்டத்துக்கும் யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. யுத்தத்தில் கடைசியில் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும்போது இந்த சிசேரா என்பவன் என்ன செய்யறான்னா, யுத்தத்திலிருந்து தப்பி அவன் அப்படியே போய்கிட்டு இருக்கிறான். போகிற வழியில் ஒரு பெண்மணி பார்க்குறா. யார்? யாகேல். அவள் சொல்கிறா, வாயா வீட்டுக்குள்ளே கூட்டி கொண்டு அவன் சொல்கிறான், உன்ட்ட யாரும் சிசேரா அங்கே வந்தானான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிடு. அப்போ அவள் ஒரு போர்வையினால் மூடி அவனை உட்கார வைக்கிறா. அவன் குடிக்க தண்ணி கேட்குறான். நீ உனக்கு தண்ணி இல்லை, உனக்கு நான் என்ன ஊற்ற போகிறேன், பால் ஊற்ற போகிறேன்னு சொல்லி பாலை ஊற்றி அந்த ஐயாவுக்கு பாலை கொடுத்தாரு. கொடுத்துட்டு மெதுவாக ஒரு கூடார ஆணியை எடுத்தா. அல்லேலூயா. நம்ம இப்போ இந்த சாமியான பந்தல் போட்டால் போடுவாங்களே, அல்லேலூயா, அது பெரிய ஊழி மாதிரி இருக்கும். கூடாராணி ஒரே அடி தான் முடிஞ்சுது. இஸ்ரவேலை பயமுறுத்தி கொண்டிருந்த தளபதி என்கிற சிசேரா என்பவன் மரித்து போனான் ஒரு பெண்ணின் கையால். யுத்தம் அல்ல, பட்டயத்தை கொண்டு போரிடவில்லை. ஒரே போர்வையில் போட்டு சுற்றி நீ உட்காருன்னு ஏன்னா மறைச்சி வச்சுருந்தா யாரும் சிசேராவை பார்த்துடக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியல. கர்த்தர் இவள் மூலமாக நம்மளை சாகடிக்க போகிறாருன்னு. அல்லேலூயா. சில வேளைகளில் சத்துரு அப்படியே வாண்டடாக உள்ள வரும். ஏறி மிதித்து உள்ளே காலி பண்ணிடுங்க. அல்லேலூயா. போர்வுக்குள்ளே இருக்கட்டுன்னு விட்டு வச்சிடாதீங்க. அது நமக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. யாகலை போல் ஆண் எடுப்பதற்கு, சத்துருக்களை சிதறடிப்பதற்கு ஆயத்தமாக இருங்கள். கர்த்தர் இந்த நாட்களில் நிச்சயமாகவே சத்துருக்களை சிதறடிப்பதற்கு உங்களை எழும்ப பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் ஏன் சத்துருக்களை போன்ற சில எதிராளிகள் நமக்கு வர்றாங்கன்னு நமக்கு தோணிச்சு அப்படின்னா, இந்த நீங்கள் 4வது அதிகாரம் துவக்கத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் பொல்லாப்பானதை திரும்பவும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்ப செஞ்சபடினாலே. அல்லேலூயா. அப்போ தேவன் அப்போ ஏன் சத்துருக்களுடைய கூட்டங்கள் நம்மை நெருங்கி நிற்கிறது சற்று யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு விரோதமான பொல்லாப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்கான்னு. அல்லேலூயா. இன்னைக்கு இருந்ததுன்னா தயவு செய்து அதெல்லாம் தூர விட்டுட்டு கர்த்தரிடத்தில், ஆண்டவரே என் சத்துருக்களை சிதறடிப்பதற்கு என்னை எழும்ப பண்ணுங்க சொல்லலாம். அப்படி அவரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுத்த வார்த்தையின்படியே நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக. அந்த வார்த்தையின் பிரகாரமாகவே ஆண்டவரே இந்த மாதத்தில் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில், எங்கள் நடக்கையில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபையில் ஆண்டவரே தகப்பனேப்பா, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஸ்தம்பித்து இருக்கிறவைகளிலிருந்து கர்த்தர் எழும்ப பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தம்பித்து போய் நிற்கிற இந்த பாதையிலிருந்து கர்த்தர் எழும்ப பண்ணுங்க. தோல்வியிலிருந்து கர்த்தர் எங்களை எழும்ப பண்ணுங்க. ஆண்டவரே யோசுவாவை போல முகங்குப்புற விழுந்து கிடக்கிற சில தோல்வி என்னை தாங்க முடியாதபடி, என் முகம் காட்டக்கூடாதபடி செய்து விட்டது ஆண்டவரே. ஆனால் இந்த மாதத்தில் மறுபடியும் ஆண்டவரே, எவைகள் நான் எழும்பக்கூடாதபடி, முகம் காட்டக்கூடாதபடி செய்ததோ அதே காரியத்தில் கர்த்தர் என்னை எழும்ப செய்வீராக. என் தோல்வியிலிருந்து கர்த்தர் என்னை எழும்ப செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாகவே சாபத்தீடானவைகளை என் கூடாரத்தில் இராதபடி, நீர் விரும்பாத காரியங்களின் இருதயத்தில் காணப்படாதபடி அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா என்னை விட்டு அகற்றுவீராக. தோல்வியிலிருந்து கர்த்தர் எழும்ப பண்ணுவா. தோல்வியிலிருந்து கர்த்தர் எழும்ப பண்ணுவா. 3வது, கர்த்தர் சத்துருக்களை சிதறடிக்கும்படி உங்களை எழும்ப செய்வார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த சிசேரா என்பவரை ஒரு பெண்ணின் கையால் அவளுடைய கூடாரத்தில் வைத்து, கூடார ஆணியை வைத்து அவன் மரணித்து போனான்.
சில காரியங்கள் பயமுறுத்தி கொண்டிருக்கலாம், சில சத்துருக்கள் பயமுறுத்தலாம். ஆனால் அவைகள் முறியடிக்கப்படுகிற நேரம் வரும்போது ஒன்றுமில்லாமல் அவன் முறியடிக்கப்பட்டு போவான். அவனுடைய மரணம் ஒன்றும் யுத்தத்தில் பிரதானமானதாக இருக்கவில்லை. ஒரு கூடாரத்துக்குள்ளாக, போர்வைக்குள்ளாக அவன் செத்து மடிந்தான். உங்களை பயமுறுத்துகிற காரியங்களும் அதுதான். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், இது மிக பெரியதாக இருக்கிறது, இது எப்படி? இல்லை, ஒன்றுமே இல்லாமல் அற்பத்தனமாகி கர்த்தர் அந்த சத்துருக்களை சிதறடிக்க பண்ணுவார். நீ சிதறடிப்பதற்கு ஆயத்தமா தேவ பிள்ளையே? சிதறடிப்பதற்கு நீ எழும்பி யுத்தம் பண்ணுகிறதற்கு ஆயத்தமா? இஸ்ரவேல் ஜனம் தங்கள் வாழ்க்கையில் பொல்லாத காரியங்களை செய்தது போல நீங்களும் அப்படி செய்யாதிருப்பீர்களாக. கர்த்தர் விரும்பாத பொல்லாதவைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் தயவாய் அவைகளை எடுத்து போட்டு கர்த்தர் உங்களை சத்துருக்களை சிதறடிக்கப்படும்படி அவர் எழும்ப பண்ணுவார். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின் பிரகாரமாகவே உம்முடைய பிள்ளைகளை இந்த மாதத்தில் ஆண்டவரே கர்த்தாவை எழும்பி காரியத்தை நடப்பிக்கும்படி கிருபையை பாராட்டுங்க ராஜா. எழும்ப செய்வீராக. ஸ்தம்பித்தவைகளிலிருந்து எழும்பச் செய்வீராக. தோல்விகளிலிருந்து எழும்பச் செய்வீராக. சத்துருக்களுடைய ஆண்டவரே தகப்பனை கூட்டங்களை சிதறடிக்கும்படி கர்த்தர் எழும்ப செய்வீராக. நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் எழும்பி காரியங்களை நடப்பிக்க உதவி செய்யுங்க. மிதியான நேரங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.